வணக்கம். இந்த ஜனவரி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் இன்புற்று வாழணும், அதே நேரத்தில் எல்லாரோட செயலும் வழியாக இருக்கணும். அகஸ்தியர் ஆசீர்வாதம். அது இல்லாமல் நமக்கு மகராசி, அந்த மகராசி பூராட நகர்ந்து உத்திராடத்துக்கு வருது. ஸோ பூராடத்துலேருந்து கொஞ்சம் நகர்ந்து உத்திராடத்துக்கு வந்து உத்திராடத்தில் முதல் பாதத்துலேருந்து இது விரிவடையுது. இந்த விரிவடையக்கூடிய இந்த ராசி மகராசி ஒரு பெரிய பலனில் காத்திருக்கு. சனி தன்னோட நிலையிலேருந்து விட்டு போகிறதுனால இந்த வருஷம் ஒரு நல்ல ஒரு பொற்காலமாக இருக்கும் எல்லாருக்கும். அதே நேரத்தில் அந்த நாள் மகராசிக்கு நல்லாயிருக்கும், சிம்மராசிக்கு நல்லாயிருக்கும், அதே நேரத்தில் விருச்சிக ராசிக்கு நல்லாயிருக்கும், ரிஷப ராசிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், மீன ராசிக்கும் நல்லா இருக்கலாம். ஆனால் மிதுன ராசி அஷ்டமச்சந்திரன் வருது. அன்றைக்கி சில கோயில் போங்க, அர்ச்சனை பண்ணுங்க, ரொம்ப சில விளையாட்டுகள் வழிகள் எங்கே போகிறது இதெல்லாம் சில வழிகளை தடுத்துக்கோங்க. கடகராசியும் கொஞ்சம் பொறுமையாக போங்க, அதுக்கு நல்லது. கன்னியாராசி இருக்கவங்க ரொம்ப பொறுமையாக இருந்து செயல் பண்ணுங்கள். அது கன்னியாராசியில் இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப உஷாராக இருக்கிறது ரொம்ப நல்லது. அன்றைக்கி ஒரு நாள், அந்த நாளை மட்டும் நம்ம சொல்கிறோம். அந்த நாளில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. பவனி வரக்கூடியவை, அதாவது பெருமாளோட நாளில் பவனி வருது. ஸோ புதனோட நாளில் வரதுனால, பெருமாளோட நாளில் பவனி வரதுனால, இந்த பவனி வந்து நமக்கு செயலாக இருக்கக்கூடிய இந்த பெருமாள் நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய நிலையாக இருக்குது. அது இல்லாமல் சுக்கிரன் நிலத்து ராசியாவில் போய் உட்காரதுனால சுக்கிரனோட பொற்காசுகள், அதாவது தங்கம், வெள்ளி, நாணயங்கள், அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய சுக்கிரன் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டது, ஆடிட்டிங், அது இல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட், ஷேர்ஸ் பிஸ்னஸ், புது வழியான ஷேர்ஸ், புது டெக்னாலஜிஸு, அது இல்லாமல் வந்து டாக்டர், மருத்துவம், கெமிக்கல் சம்மந்தப்பட்டது, இரும்புக்கு உண்டான வழிகள், இதெல்லாம் மார்க்கெட்டில் வந்து ரொம்ப விதமாக ஏறும். அது இல்லாமல் பயிர்த்தொழில்கள், செயல்கள், இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் ஏறக்கூடிய அளவு இருக்குது. என்ன மாதிரி நடக்கக்கூடியவை இந்த ஜனவரி ஆண்டு துவக்கத்துலேருந்தே நமக்கு வழியாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில ராசிகள் நல்ல பொக்கிஷமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த பவனி வரக்கூடிய பெருமாளோட ஆண்டாக இருந்தாலும் இந்த ருத்திரன் எப்படி தத்துவம் ஆடுறானோ, நெருப்பு சம்பந்தப்பட்ட வழியில் சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும், கடல் நீதியாக இருக்கக்கூடிய இடத்துல சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அது மாதிரியா ஒரு சில பேரழிவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அது பின்னாடி வழியாக பண்ணலாம். ஆனால் இந்த ஆண்டுகள் மூலம் நல்ல ஒரு பொக்கிஷம். அது இல்லாமல் சுக்கிரனோட பலம். ஸோ சுக்கிரன் தண்ணியோட நிலத்தில் உட்காந்து வழி பண்ணதுனால நிறைய பேருக்கு வந்து எக்ஸ்போர்ட், இம்போர்ட், அது இல்லாமல் நிறைய வந்து டெக்னாலஜிஸு, நியூ வழியான டெக்னாலஜிஸ், இவி வெஹிக்கல்ஸ், அது சம்மந்தப்பட்ட புது விதமான செல்ஃபோன்கள், புது வழியான வழிகள்லாம் நமக்கு கிடைக்க போகிறது. இதெல்லாம் வந்து நமக்கு மார்ச் மாதத்துலேருந்தே கிடைக்கும். இருந்தாலும் இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கலாம். ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்ல போகிற ரகசியத்தை பார்ப்போம்.